சிரம்பான் ராசா சாலையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், மெய்க்காவலர் மருத்துவமனையில் உயிரிழப்பு. #அரிமாவ் சக்தி 2025 இந்திய ராணுவத்துடன் மெகா பயிற்சியில் இறங்கிய 65 மலேசிய ராணுவ வீரர்கள். அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடியை துடைத்தொழிக்க AI கருவியை கூகுள் அறிமுகப்படுத்தியது. சண்டையை நிறுத்த தாய்லாந்து கம்போடியாவுக்கு ட்ரம்ப் தொலைபேசி மூலம் கோரிக்கை. சி விளையாட்டில் இருந்து கம்போடியா விலகல். இன்று காலை சுமார் 7:53 மணியளவில் பரபரப்பான நேரத்தில் சிரம்பான் ராசா சாலையில் மம்பாவுக்கு செல்லும் வழியில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நிகழ்ந்தது. ஓர் இந்தியர், ஒரு மலாய்க்காரர் என இரு ஆடவர்கள் வெள்ளை நிற பெருடுவா மைவி காரில் பயணம் செய்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் துப்பாக்கிச்சூட்டை நடத்தினர். அதில் காயமடைந்த இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அந்த மலாய்க்கார ஆடவர் மதியம் 12:45 மணியளவில் உயிரிழந்தார். இந்திய நபர் இன்னமும் தீவிர சிகிச்சையில் உள்ளார். சம்பவத்தை உறுதிப்படுத்திய போலீசார் குற்றவியல் சட்டம் மற்றும் 1971 ஆண்டு சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுவதாக கூறினர். எனவே விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் யூகங்கள் எதனையும் எழுப்ப வேண்டாம் என பொதுமக்களையும் கேட்டுக் கொண்டுள்ளனர். துப்பாக்கி சூடு குறித்த தகவல் இருந்தால் சிரம்பான் போலீஸ் தலைமையகத்தையோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களையோ தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். 65 உறுப்பினர்களை கொண்ட மலேசிய ராணுவ குழு இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள MFFR எனப்படும் மஹஜன் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்ச் படைத்தளத்தில் அரிமாவ் சக்தி கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்றுள்ளது. அங்கு நடைபெறும் முதல் அரிமாவ் சக்தி பயிற்சி இதுவாகும். இந்த இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பில் இது 5ஆம் பட்டாளமாகும். டிசம்பர் 5 முதல் 18 வரை நடைபெறும் இந்த பயிற்சி இரு ராணுவங்களின் இணக்கத்தையும் கூட்டு நடவடிக்கைகளில் ஒருங்கிணைந்த பதிலளிப்பையும் மேம்படுத்துவதை இலக்காக கொண்டுள்ளது. திறப்பு விழா டிசம்பர் 5 அன்று MFFR பயிற்சி தளத்தில் நடைபெற்றது. இந்த 2 வார காலத்தில் சுற்றி வளைப்பு மற்றும் தேடல் நடவடிக்கைகள், தளங்களை பாதுகாத்தல், காயமடைந்தவர்களை வெளியேற்றுதல், ஹெலிகாப்டர் மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் போன்ற தந்திர நடவடிக்கைகளில் இருதரப்பும் திறன்களை மேம்படுத்த உள்ளன. இரு நாடுகளின் ராணுவ நட்புறவை வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக இது அமைவதாக கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் அதன் ஃபேஸ்புக் பக்கத்தில் கூறியது. மலாக்கா, அலூர் கஜா, மூவார், தாம்பின், தாங்கா மக்களே, மலாக்கா பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் மலாக்கா மால் லபு ஐக்கரோ மலாக்காவில் MBMB எதிரில் டிசம்பர் 11 முதல் 14 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூத்திக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலையில். மலாக்கா மால் வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட், திரண்டு வாருங்கள். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான சண்டை இன்று 3வது நாளை எட்டிய வேளையில் அவ்விரு நாடுகளும் சண்டையை நிறுத்தும்படி தொலைபேசி மூலம் கேட்டுக்கொள்ளப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த ஆசிய நாடுகளின் அண்டை நாடுகளுக்கிடையிலான தகராறை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கடந்த ஜூலை மாதம் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை ஏற்பாடு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லை மோதலில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை என்று தான் கருதுவதாக தாய்லாந்தின் வெளியுறவு அமைச்சர் செவ்வாயன்று ஒரு நேர்காணலில் கூறினார். மேலும் நிலைமை 3ஆம் தரப்பு சமரசத்திற்காக உகந்ததாக இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் கம்போடிய பிரதமர் ஹுன் மெனட்டின் உயர் ஆலோசகர் ரியூட்டர்ஸிடம் தனது நாடு எந்த நேரத்திலும் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதனிடையே தாய்லாந்துடனான எல்லை மோதல் தீவிரமடைந்து சர்ச்சைக்குரிய எல்லையின் இருபுறமும் பொதுமக்கள் பெருமளவில் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் கம்போடியா இன்று சி விளையாட்டு போட்டிகளில் இருந்து விலகியது. சி விளையாட்டு போட்டியில் இருந்து கம்போடியா ஏற்கனவே 8 விளையாட்டு அங்கங்களில் இருந்து விலகிக் கொண்டதாகவும் சி போட்டியில் இருந்து கம்போடியா முழுமையாக விலகிவிட்டதாக அந்நாட்டின் தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் வாட் செமரோன் தெரிவித்தார்.
தளபதி திருவிழாவின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பூத் செட்டப் மற்றும் F&B ஆபிஷியல் பார்ட்னர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. மர்ச்சன்டைஸ், ஃபேன் சோவீனியர், வைரல் ஃபுட், பெவரேஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பூத் புக்கிங்ஸ். கான்டாக்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா now. KVN Productions மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸின் தத்தோ மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜலீல் ஸ்டேடியமில் நடக்க உள்ளது. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயக்கப்படும் மோசடி கண்டறிதல் அம்சத்தை கூகுள் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் வழி பணம் கைமாறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்னதாகவே மோசடியை கண்டறிய உதவும். வேலை மோசடி, போலி முதலீடுகள் மற்றும் அவசர பணம் செலுத்தும் தந்திரங்கள் ஆன்லைனில் வேகமாக அதிகரித்து வருவதால் அதனை தடுக்கும் நோக்கத்தில் இந்த AI கருவி அமைந்துள்ளது என்று கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் பயனர்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு விரைவான நிகழ்நேர சரிபார்ப்புகளை செய்ய அனுமதிக்கிறது. டிசம்பர் 2ஆம் தேதி உலகளவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கருவி சர்க்கிள் டு சர்ச் மற்றும் கூகுள் லென்ஸ் பயன்பாடுகளில் நேரடியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. சர்க்கிள் டு சர்ச் உங்கள் சாதனத்தின் திரையில் உள்ள எதையும் உடனடியாக பார்க்க பயனர்களை அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் கூகுள் லென்ஸ் தகவல்களை பெற புகைப்படம் அல்லது ஸ்கிரீன்ஷாட்டை ஸ்கேன் செய்ய உங்களை அனுமதிக்கிறது. சந்தேகத்திற்கிடமான செய்தி, அறியப்பட்ட மோசடி வடிவங்கள் ஒத்துப்போகிறதா என்பதை சரிபார்க்க இந்த அம்சம் பயனர்களுக்கு உடனடி வழியை வழங்குகிறது. சந்தேகத்திற்குரிய ஒன்றை அது கண்டறிந்தால் சிவப்பு கொடிகள், விளக்கங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட அடுத்த படிகளுடன் AI கண்ணோட்டம் தோன்றும். இது இலவசம் என்பதோடு ஆண்ட்ராய்டு மற்றும் iOS பயனர்களுக்கு கிடைக்கிறது. பொதுமக்களுக்கு விரைவான பாதுகாப்பு வசதியை வழங்குவதே இதன் குறிக்கோள் என்று கூகுள் தெரிவித்துள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.